வணக்கம் மக்களே. கரூர் இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரத்துல முடிகிற மாதிரி தெரியல. தினம் ஏதோ ஒரு தகவல் கரூரை பத்தி வந்துட்டு தான் இருக்கு. கரூர் சம்பவத்தை பத்தி பேசிட்டே தான் இருக்காங்க. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் மீது எல்லாரோட கவனமும் போச்சு. குறிப்பா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய கவனமும் விஜய் பக்கம் போனது. அது காரணம் இந்த ரசிகர் கூட்டம் தான். பல பேர் பல விமர்சனம் வச்சாங்க. இந்த ரசிகர் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. அவரும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாரு. 2-3 தொகுதிகளும் பேசிட்டாரு. கடைசியா கரூர் வந்தாரு. கரூர்ல இப்படி பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயோடைய அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா தான் நிக்குது. இதை பயன்படுத்தி எல்லா அரசியல்வாதிகளும் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, அது ஒரு தற்கொலை கூட்டம், கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், தலைவனே தற்கொலையா இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அங்க வந்த கூட்டம் எல்லாமே முதல் முறையா ஓட்டு போறவங்க கிடையாது. சில பேர் மட்டும் முதல் முறை ஓட்டு போறவங்களா இருக்கலாம். ஆனா பாதி பேர் ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க தான், ஏதோ ஒரு கட்சியில இருந்தவங்க தான். இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. அப்போ இதே கூட்டம் வேற கட்சிக்கு, அதாவது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போயிருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இதெல்லாம் இளைஞர் கூட்டம், எங்களை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் பக்கம் போனதுனால அது ரசிகர் கூட்டம், தற்கொலை கூட்டம், அரசியல் படாத கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த கரூர் சம்பவத்துல என்ன எதிர்பார்க்கறாங்க? தமிழ்நாட்டுல கரூர்ல நடந்து மட்டும் தான் குற்றமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனா தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேல இந்த கரூர் சம்பவத்தை மட்டுமே வச்சு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா விஜய் அவர்களையே தரம் தாய்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட கட்சியே தரம் தாய்த்து பேசுறாங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன நோக்கம்னு பார்த்தா, விஜயால பல கட்சிகளுக்கு வாக்கு பிரிய போகுது. இது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். இந்த வாக்குகள் சிதறக்கூடாது, இந்த வாக்குகள் விஜய்க்கு போயிடக்கூடாது, நம்ம கட்சிக்கு மட்டுமே இந்த ஓட்டுலாம் வரணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க கோபத்தின் வெளிப்பாடாதான் இதை பேசிட்டு இருக்காங்க. இந்த கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி யாரும் பேசல. விஜய் பக்கம் இருக்கிற தப்பை மட்டும் எடுத்து பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் விஜயே இந்த அரசியல் வளர விடக்கூடாது. விஜய் போல ஆட்கள் வளர்ந்து விட்டா பல காலமா ஆட்சி பண்ணக்கூடிய நம்மளால இங்க ஆட்சி பண்ண முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது என்ற நோக்கத்தினால கரூர் நடந்த அந்த சம்பவம் முழு குற்றமும் விஜய் மீது மட்டுமே போகுது. இதுல தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. தொடர்ந்து கரூரை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே வருது. சோ மக்களே, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கரூர்ல நடந்ததுக்கு யார் காரணம்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.